உங்களோட சிச்சுவேஷன் உங்களோட நிலைமைக்கு நான் சொல்றேன். பொம்பளை பிள்ளையும் வேணும் தான், அப்படி ஒண்ணு சொல்லல. நான் சரிதானே, நான் வந்து இந்த உங்களோட நிலைமையில நான் சொல்றேன் சரியானே. இப்ப உங்களோட குடும்ப நிலைக்கு நான் சொல்றேன். நான் வந்து பொதுவா சொல்லல, நான் வந்து உங்களோட குடும்ப நிலையில உங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன். பொதுவா எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் வேணாம் அப்படி எல்லாம் சொல்லல. ஏன்னா அதை விளங்கி கொள்ளணும். என்ன பெரிய ஒரு வளவுதான். ஆனா வந்து கடை குப்பியா இருக்கி வெளியாக்குறலையா ஆம்பளை பிள்ளை வேணும்ன்றதுக்காக என்ன விலங்குல ஒன்றிருக்கா? அது சரி, எனக்கு இப்ப என்ன சரி, நானும் ஜீவன் மட்டும் தான் பிள்ளை தம்பி இருக்காரா? இல்லாட்டா ஸ்கூலுக்கு போறவர் தானே. அப்ப ஐயாக்கு இன்னும் பிள்ளை வேணும் போற. நான் அதை தானே பொம்பளை பிள்ளை ஏம்பளை பிள்ளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நிக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன், சொந்த ஊரான. இப்ப நான் ஒரு போட்டோவை காட்டுறேன் பாருங்க. எனக்கு இதான் வாட்ஸ்அப்ல வந்த போட்டோ, தெரியுதா நல்லா? அந்த இவரை நம்மளை பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் தான். இவரை காலும் மேலாதண்டு என்னோட சொன்னாங்க. இப்ப அநேகமா என்னோட தொடர்பு கொள்றவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தொடர்பு கொள்றதை விட இப்படி எங்களோட ஊர்ல கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அப்படியானக்கள் தான் எனக்கு தொடர்பு கொள்வாங்க. இதுவும் அப்படித்தான். இது இவங்க என்னோட தொடர்பு கொள்ளல. இவங்களை பத்தின ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் இவங்க அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு என்னோட நார்மலா போட்டோ அனுப்பி வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டாரு. அப்ப ஓகே, படிக்கிற இந்த புள்ள படிக்கிற புள்ளியாமட்டு சொன்னாரு. அப்ப உதவின்னு மேலே பார்த்தாலே தெரியுது கஷ்டப்படுறாங்கண்டு. அப்ப அந்த வீட்டு தான் வந்திருக்கிறேன். ஒரு இதெல்லாம் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். இது நீங்க தானே இந்த போட்டோல இருக்கிற? நீங்க தானே? ஏன்னா இந்த போட்டோ பார்த்தா மந்தன் ஐயா. உங்களுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? காய்ச்சல் ஒன்று வந்தது. காய்ச்சலா? முதல்ல சொன்ன எத்தனை வயதுல வந்தது? எனக்கு 25 வயது. 25 வயதுல? 25 வருஷம். இப்ப எத்தனை வயது ஐயாக்கு? 53. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் உண்டு. இப்ப என்ன 20 வருஷமா இப்படி காலில் இல்லாம தான் இருக்கிறீங்களா? கல்யாணம் உங்களுக்கு வைஃப் என்ன? அப்ப கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு அப்படி நடந்தது? அவையெல்லாம் பிறந்திக்க மாட்டா போல. என்ன எத்தனை வயது தங்க உங்களோட மகள் தானே? 14. ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா? நார்மலா வந்து இதெல்லாம் வளமை கேட்கறது தான். இப்ப உங்களை பத்தி சொல்லிட்டீங்க. தங்கச்சியோட பேர் என்ன? டிலுக்ஷி. என்ன எந்த ஸ்கூலுக்கு போறீங்க? இங்க ஊரு ஸ்கூலுக்கு தானே? தூரமா நடந்த போற நீங்க? தூரமா இல்ல தூரம் இல்ல? தூரம். என்ன சைக்கிள் இல்லையா? கஷ்டம் இல்லையா நடந்து போற? கஷ்டம் தானே. ஐயா நீங்க நடந்து வாங்கல. நீங்க நடந்து உங்களோட வளவை காட்டுங்க. எனக்கு நடந்துதான் கொள்ளலாம். இப்ப நீங்க வளவை காட்டினதான் போயிட்டு அப்படி நடந்த மயம் போயிடும். அந்த அடுத்த ஒரு எடுத்தாங்க கம்பு பள்ளி. இப்படித்தானே எப்ப வாங்கினீங்க இது? அப்ப உங்களுக்கு இது ஈஸியா இல்ல வண்டியில் மாதிரி ஈஸியா? இதான் ஈஸியா. என்ன வேலைக்கு எல்லாம் போறதா? வருமா? இதான் என்ன? அப்ப ஒன்று இல்ல எங்க அது உடைஞ்சதுங்க? போட்டோல ரெண்டும் இருந்தது. அப்ப ஒன்று என்ன பெரிய ஒரு வளவு தான். ஆனா வந்து கடை குப்பியா இருக்கி வெளியாக்குறலையா? வெளியாக்கத்தாம கூட்டுறதுதான் அவங்களுக்கு மேலாது அவங்களோட
கட் பண்ணியா? ஓ அது சரி. ஆம்பளை புள்ளண்டு வந்தா நல்ல போல என்ன? இதுதான் பழம். ம். அப்ப இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் சொன்னா கோழி குடும்பம் சொன்னா கோழி குடும்பம் சொன்னா கோழி ஒருத்த கொடுக்கு அடிக்கலாம். இங்க வைக்கிறா ஏன்? எனக்கு இந்த கடையத்தான் கோழி கொடுக்கு ஆ, கல்லு. ஆ, கடையும் இருக்கா? ஓ ம். அந்த கடை ம். அதான் கடை. கல்லணுங்களா? ம். அதானே இப்ப பயப்படுறாங்க. கோழி கூடன்னு சொன்னாலே ஆ, கோழி கோழி கடவுளுக்குறாங்க. அடிச்சிட்டு கோழி கல்லணு கூட கொள்ளும். பழம் ம். சுத்தி அங்காலெல்லாம் என்ன? அங்காலையும் போகலாம். நம்மள அங்காலெல்லாம் வழி இருக்கு கேட்டு அந்த ஓப்பன் இருக்கு. அவங்க அடுத்த ஆக்கள் வந்து ம். அவங்க புள்ள அடைச்சிருக்காங்க. எடப்ப ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி. தங்கச்சி உங்களோட வீட்டு தோட்டம் மாதிரி. நீங்க வாங்க உங்களெல்லாம் பேசுறது தானே. எங்க போறீங்க? ஆமா ஐயோட வீடையும் காட்டிடுங்க. ஐயாக்கு வீடெல்லாம் அப்படி வந்தது நீங்க காட்டினதா? ம். 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 உங்களுக்கும் இல்லையா? அப்படி கஷ்டப்படத்தேவை அம்மா எல்லாம் செத்துட்டாங்க. அம்மா இந்த கொரோனா பிரச்சனை. இதா காட்ட சொன்னீங்க. இது என்னது? கொஷின். ம். அப்ப ஐயாக்கு சைக்கிள் எல்லாம் இருக்கியா? சைக்கிள் எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. ம். நான் வீட்டுக்குள்ளேயும் பாக்குறேமே. டிவி எல்லாம் இருக்கா? டிவி எல்லாம் இல்ல என்ன? பொழுதுபோக்கு என்ன அப்ப? ம். இது வந்து அவங்களோட சைக்கிள் இல்ல. இது என்ன சொன்னீங்க? யாரு கட்டி தந்த விடல? அம்மா அவங்களோட அம்மா கட்டி தந்த. ஓகே தானே. வீடு வந்து அது வந்து கொஷின் என்ன? என்ன சமைச்சீங்க அப்ப இன்னைக்கு? அப்படியா? அப்ப இந்த போறது நீங்க குளிக்க போறதுக்கு கட்டிட்டு இருக்கீங்க. குளிச்சுட்டு இதெல்லாம் நீங்க தானே உங்களோட செலவு தானே? அதுக்குன்னு அன்னைக்கு ஒரு வீட்டை போனா அவைக்கு இப்படித்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி எல்லாம் இருக்கு. அப்ப எந்த வசதி இல்ல. இத பாக்கலாமா? குச்சினிய பாக்கலாமா? மகள் திறந்து காட்டுக்கலாம். பாப்பா என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன சமைச்சதா? தேங்காய் திரி சாப்பிட்ட. அது சரி உண்மையவா? அப்படின்னா காட்டினீங்கன்னா சரி. இதுல என்ன எப்படி புகெல்லாம் ஓப்பனா வச்சிருக்கலாம். இல்ல பாருங்க ஓப்பன் ஒன்று வச்சாதான் நல்ல நெருப்பு தேவைக்குள்ள. இது எப்ப இது அதுக்கப்புறம் லைட்டா கட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தண்ணி வசதியில இருந்து மற்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா கரண்ட் வசதியும் இருக்கு. இப்ப கடை வந்து இப்ப கடை ஒன்று செய்யறதுக்காக நீங்கள காட்டின நீங்க அதுவும் ஒரு உதவி மூலமா அரசாங்கம் அவங்க உள்ள கட்டி அவ கட்டி தந்திருக்கீங்க. அதுக்கு ஓபன் பண்ணவே இல்லையா? அப்ப கட்டின எப்ப கட்டின? 7-8 வருஷத்துக்கா இது செய்யவே இல்லை. அவ திறந்து காட்டுங்க. அப்படி வந்துடும் போல. இல்ல லைட் இருக்காதுக்கு. லைட் இல்ல என்ன வாழ்க்கை பள்ளிச்சில வருது. அது சரி. அப்படி என்ன வேலை கொடுக்கலாம் சாமான். எப்ப கண்ணால் உள்ள வந்து போலன்னு
பார்த்தா நான் சொன்ன மாதிரியே அந்த முன் ரோட்லாம் இருக்கு. அப்ப வந்து கடைகள் நம்மளா வந்து செய்யறதுக்கு ஒரு பொருத்தமான தொழில் என்று சொல்லலாம். உம் என்ன மாதிரி சில்லறை கடையா இல்ல சில்லறை தான். எல்லாம் போடலாம். அந்த பிஸ்கெட் ஆட்டுக்கால் பாக்கெட் எல்லாம் விக்கலாம். போன் காட்டுதல் என்ன இதெல்லாம் பார்த்தா நம்மளா வந்து அந்த டைம்ல கட்டக்குள்ள எவ்வளவு செலவாயினது? 80 என்ன? அது சரி, பரவாயில்ல. ஆனா இப்ப கட்டல கொஞ்சம் கூட வரும்னு. இப்ப அதான் இவங்களுக்கு கடை வந்து ஒரு நிறுவனத்தால கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அதுக்கு ஒரு முதல் ஒன்று இல்லைன்னு சொல்றீங்க, வாங்கல. இதெல்லாம் நீங்க இருக்கிறதா? நான் இருக்கலாமா? பிறந்தது எல்லாம் இந்த ஊர்ல தான். நான் பிறந்தேன் இங்க. இவ பிறந்த காயங்கள். லவ் மேரேஜா? அது என்ன செய்ய, கல்யாணம் கண்டது பிறகுதான் நடந்தது. அப்ப வந்த டைம்ல வந்து சரியான என்ன உங்களுக்கு நடந்தா சரியா சொல்லுங்க. இந்த காய்ச்சல் தான். காய்ச்சல் ஒன்று வந்து கால் ஒன்று ஓடி ஓடி வீங்கினது. இந்த நம்மளுக்கு நான் மரத்தாலையும் விழுந்தேன். அதுகள் என்ன பிரச்சனை? மரத்தால இருந்து ஏதாச்சும் உடுப்பு பாதிப்பு அப்படி என்ன வந்து ஒரு இல்லை கொண்டு வந்து உடுப்பு மண்டை வச்சு கட்டி விட்டாங்க. பட்டு அப்படியே காய்ச்சி போட்டு காலை காட்டுங்க. இப்ப என்ன நடந்தது? அதான் இப்ப கால் ஒண்ணு ஒன்றும் அப்படி சுருண்டமை அப்படி இல்ல. ஆனா எப்படி இயக்கம் இல்லையா? கீழுக்கு உணர்ச்சி இல்ல. இப்ப என்ன செஞ்சாலும் புடிச்சு கிள்ளினாலும் ஒன்றும் இல்லையா? நோவாதா? அது ஒரு கால் தானா? ஒரு கால் தான். இதுக்கு இது வச்சு நடக்கலாம் தானே? ஒரு நோவா என்ன? அப்ப நீங்க உளுந்து கூட ஏதாச்சும் வரும்னே, அந்த அதுக்கு உணர்ச்சி நரம்புகள் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துருக்கு. உங்களுக்கு வருதா? இப்ப எங்க இந்த கொண்டு வரலாம். இந்த புள்ளதான் எப்ப இருந்து வருது? பிறந்தல இருந்தா கற்பனையால கொண்டு போய் இந்த ஆசிரியை கொண்டு போய் காட்ட அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு உடனே பாஜனையில வச்சுட்டு மட்டக்களப்புல இருந்து இப்ப கிளீன் மட்டக்களப்பு. தங்கச்சிக்கு அப்படி ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளுக்கு வராதா? வராது என்ன? இப்ப அதால நான் இந்த இவங்க தோடு முழுக்க வச்சு வச்சு கொண்டு வாரா. அதானே இப்ப நீங்க வந்து இப்ப அவரு காலை எல்லாமே இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கும் செலவுகள் கூட தானே. இப்ப நீங்க கட் பண்ணி அடிக்கும் போது 4 மாதம் கொண்டு வர வேலையா இருக்கு. இவர் கொண்டு வரல, நாங்க வாரான்னு அப்படியே அப்படி என்ன ஆம்பளை பிள்ளை வேணும்ன்றதுக்காக என்ன விலங்குல ஒன்றிருக்கா? அது சரி, எனக்கு இப்ப என்ன சரி, நானும் ஜீவன் மட்டும் தான் பிள்ளை. தம்பி இருக்காரா? விளையாட்டா ஸ்கூலுக்கு போறவரு அதான். அப்ப ஐயாக்கு இந்த பிள்ளை வேணும் போல. நான் அதுதானே பொம்பளை பிள்ளைன்னு ஏம்பளை பிள்ளைன்னு தேவை. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாமா தெரியுமா? தெரியாதா? பொம்பளை புள்ள இருந்தா என்ன செய்வீங்க? ஆம்பளை புள்ள அதுதான் கேங்க. பொம்பளை புள்ள பிறந்தா என்ன செய்வீங்க? இந்த பிள்ளைங்க சிவன் பாவம் என்ன கடவுளை ஆம்பளை புள்ள பிறந்தா கொஞ்ச நாள் அவன் பொம்பளை பிள்ளைக்கு சிலவு ஆம்பளை பிள்ளைக்கு இருக்காது தானே. ஆம்பளை பிள்ளை தோடு ஸ்கூலுக்கு தோடு இல்லாம போற எல்லாம் கிளாஸுக்கு எல்லாம் போற இந்த கிளாஸ் இல்லையா? அதானே என்ன நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கும் இப்படித்தானே போற? டீச்சர்ஸ் மாசம் ஒண்ணு சொல்ல இல்லையா? ஒண்ணு போட்டுதாங்க. கிளாஸுக்கு எல்லாமே எவ்வளவு காசு செலவாங்க ஒரு கிளாஸுக்கு? 300 ரூபாவா?
முந்நூறுவாய்க்கு கட்சிங்க. ம். கொஞ்சம் குறைச்சு எடுக்கிறதா? அப்படி என்ன? ம். நாங்க இந்த ஜீவால இந்த இது பார்க்கறது ம். அது வச்சாயிட்டீங்களா? ம். ம். அது தவம் போட்டு நாங்க இப்போ தண்ணி பச்சை தண்ணி போட்டு ம். அப்படி என்ன? ம். எனக்கு இந்த விஷயம் தெரியா. எனக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை இதை கருப்பமா இருக்கா எனக்கு தெரியா. பிரச்சனை வந்துதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்வோம்? தங்கச்சிக்கு என்ன? தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு விருப்பமா? படிப்பீங்க நல்லா? எத்தனை மாணவர் வருவீங்க? இந்த கஷ்டத்தால ம். நான் 5-6 கிலோ மாறேன். 5-6 வருவீங்களா? தம்பி அவரு உங்க தம்பி அவரு கொஞ்சம் மோசமா? ம். எத்தனை வயது? 12. இப்படித்தானே என்ன கொஞ்சம் அப்படித்தான். ஆம்பளை அப்படி இருந்தானே அதனால கொஞ்சம் விளையாட்டு காட்டுவாரு. இப்ப விளங்காது தானே என்ன. ம். போத்தான் கொஞ்சம் 12 வயசுன்னு சொன்னா. அம்மா நிக்க கண்ணர் நிக்க மாட்டீங்க போல. இருங்கல விட தெரியுங்களா என்ன? நாங்க பேசல, நீங்க இருங்கல்ல. அப்ப அவைக்கு கூட மருத்துவ காக்க வழியை வைத்து நாளைக்கு அப்படி இல்லையா? தேங்காய் பூ எல்லாம் கொடுக்கிறேன். கொடுத்தா வந்துரும். இப்படி இருக்கிறதால இப்ப இவைக்குத்தானே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. அதான் இப்ப எவ்வளவு கொண்டு வருவாரு காசு எவ்வளவு? நீங்க சொல்ல கொடுத்தவங்க கடை போட்டு இருந்ததா? இந்த கடை போட்டு இதெல்லாம் கொஞ்சம் வியாபாரங்கள் போனது. அப்ப என்ன என்ன காரணத்துக்கு அடைச்சு நீங்க காசு முதல்ல வித்து வித்து போட்டு திருப்பி சாமமாங்கல்ல அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு. யாரு கடையை பார்த்த? நீங்களா? நீங்க தானே பார்த்த? நீங்க பாக்குறேன். அப்ப ஐயாவுக்கு வந்து கடை அப்படி இருந்துட்டே செய்யலாம்ன்ற மாதிரி என்ன? ஐயோட கால வார்த்ததால 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளுக்கும் படிப்பு செலவும் இருக்கு. அப்படியா? என்ன சொல்லுவா வந்து என்ன இப்படி சொல்லுங்களேன் ஏதாச்சும் ஸ்கூல்ல அப்பா சொல்றாரு நீங்க சொல்றீங்கல்ல அப்படியே வாய பார்த்துட்டு இருக்கிறா. பாருங்க அந்த காதுல தோடு இல்லாம கூட போறா பாருங்க. இப்படி தோடு போட்டா தான் படி வரைக்கும். ரப்பர் தோடு நானே வாங்கி போடுங்க. என்ன ஸ்கூலுக்கு போக்கலும் பண்ணு போறான். ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு மேக்சிமம் மொட்டையா போனோம் என்ன. அதெல்லாம் எடுத்து கொடுத்து நான் எவ்வளவு பாடுவேன் சாப்பிடுறதா அந்த எடுத்து உணவு எடுத்து சாப்பிடுறதா இவங்களை பாக்குறேன். இவங்களோட வருத்தத்தை பாக்குறேன். கீ ஒர்க்கர்ஸ் எவ்வளவு வருது? அது மட்டும்தான். அது உணவு அப்ப 8 5 சொல்ல போனா ஒரு 13,000 வைங்கல. 13,000 ரூபாய்க்குள்ளதான் உங்களோட இது ஓடுதோ. 2 பிள்ளைகள் இருக்கு. மிஞ்சி போனா நீங்க சொன்ன மாதிரி இடைக்கிடைக்க வேலைக்கு போவீங்க போல என்ன? வேலைக்கு போறவரா? போறதே இல்ல. 13,000 காசை வச்சுட்டு சமாளிக்கிறானா? ஒரு வழியாக போனாங்க. ஒரு 6,000 காசு வளவு வேலையாக்குற வந்து புல்லு கொத்துறதா புல்லு புடுங்குறதா அப்படி? ஆம்பளை புள்ள வந்து போட்டு நீங்க பொம்பளை புள்ள பிறந்தா நீங்க தான் மாட்டி என்ன விளங்குதானே? கடவுளை நேர்ந்துறீங்க. அதத்தான் சொல்றேன். அந்த பிள்ளையும் கஷ்டப்படும். அப்புறம் வளர்க்கணுமே. வளர்க்குறா என்ன புள்ள வளர்க்குறா சும்மாவா?
ம். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டே காண முடியல நான் தெரியும். கொண்டு வந்து அவசரப்படுத்த தெரியல. நம்ம அப்படி சொல்லக்கூடா. ஆனா வந்து என்ன பிள்ளையும் வசதி வசதி இல்ல. அதுதான் சொல்றேன். ஆம்பளை பிறந்த இத பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் பிறந்தா உங்களோட சிச்சுவேஷன் உங்களோட நிலைமைக்கு நான் சொல்றேன். பொம்பளை பிள்ளையும் வேணும் தான் அப்படி ஒண்ணு சொல்லல நான் சரிதானே. நான் வந்து இந்த உங்களோட நிலைமையில நான் சொல்றேன் சரிதானே. இப்ப உங்களோட குடும்ப நிலைக்கு நான் சொல்றேன். நான் வந்து பொதுவா சொல்லல. நான் வந்து உங்களோட குடும்ப நிலையில உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன். பொதுவா எல்லாம் பொம்பளை புள்ள எல்லாம் வேணாம் அப்படி எல்லாம் சொல்லல. ஏன்னா அதை விளங்கி கொள்ளணும். இப்ப நான் நிறைய இடங்களுக்கு இப்ப இந்த உதவி செய்ய வீட்டு எடுக்க போறதால இப்ப எனக்கு நார்மலா வந்து அந்த இது பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறத ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறத விட பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இனிமையாச்சும் இப்ப பிள்ளைகளும் வளர்ந்து வர்றாங்க. அவங்கள கொஞ்சம் படிக்க வச்சா ஏன்னா படிக்க வச்சா அதுக்கு பிறகு நல்ல தானே அவங்களோட வாழ்க்கை அவங்க பாப்பாங்க. ஒரு அறிவு இருந்தா படிப்பறிவு இல்லாம இருந்தது தான் கொஞ்சம் கஷ்டம். படிப்பறிவு இருந்தா நல்ல. வேற ஏதாச்சும் நீங்க தான் சொல்லணும் உங்களோட கஷ்டத்தை வந்து ஏதாச்சும். இப்ப 20 வருஷமா நீங்க இதே நிலைமையில இருந்திருக்கீங்க. இப்ப நீங்களும் 20 வருஷமா அவரோட இருந்திருப்பீங்க. வீடு ஏற்கனவே கட்டி இருந்ததா இல்ல அதுக்கு அப்புறம் கட்டினேன் கல்யாணம் முடிக்கும் முதலே வீடோட கல்யாணம் முடிச்சு. இவரு வீடு தானா? நீங்க இந்த இடம் என்ன லவ் பண்ணி பேசினதா இல்ல வந்து உங்களுக்கு அம்மா பல்லையா? அப்பா இல்ல அம்மா அங்க அப்ப அதுதான் கேட்டேன். அப்ப உங்களுக்கும் சொன்னீங்க உங்களுக்கு அம்மா அப்பா செத்துட்டாங்க. இவைக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. உங்களோட சகோதரங்கள் எல்லாம் 3 தங்கச்சி மாதிரி 4 ஆம்பளை. 4 ஆம்பளை. அப்ப அவங்க எல்லாம் உதவி செய்யறலையா வந்து பாக்குறல? அப்படித்தான் நார்மலா வந்து சகோதரங்க இப்ப சில குடும்பங்கள்ல வந்து சகோதரங்களும் இதே கஷ்டங்கள்ல இருந்தா ஒரு நாள் வந்தது இல்லையா? எத்தனை வருஷம் வந்து கடைசி அவங்கள பாத்திருப்பாங்க சகோதரங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சகோதரங்க வந்தது இல்லையா? இல்லையா? அப்படின்னு உங்களோட சகோதரங்களை கவனிக்கிறலையா? எத்தனை வயது? அதான் இப்ப யாராச்சும் உதவி செய்யவும் இல்ல. என்ன எந்த உதவியும் உங்களுக்கு இப்ப கிடைக்கல. தங்கச்சி என்ன சமைச்சு தந்தா அம்மா? நீங்களா சமைக்கிற அம்மாவா? நீங்களா சமைக்கிற? என்ன சமைச்சு? சோறாகி தேங்காய் சரி சாப்பிட்ட? நைட்டு சாப்பிட்ட? நேற்று இந்த பருப்பு சொரியாச்சு. காலையில என்ன சாப்பிடுற? காலையில ஒரு சாப்பாடு இல்லையா? ஒரு நாளையில காலையில ஒன்றும் இல்லையா? ஒரு சாப்பாடு காசு இருந்தா தானே. இல்லாட்டி வானெல்லாம் போறான். நைட்ல என்ன அதே நைட்ல 3-4 பேர் அப்படித்தானே பாத்தீங்க. புள்ள பிறந்தா புள்ள பிறந்தா பால் எல்லாம் வாங்கணும். நிறைய செலவுகள் இருக்கும். பிள்ளைக்கு ஒரு வழி ஒரு வழி இல்லாம. நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனதே இல்லையா? இப்ப இவர் 20 வருஷமா வலிப்புவாரு. தண்ணியை கண்டாலும் பாரதா எப்ப கடைசியா வந்தது? கடைசியா எப்ப அந்த வலிப்பு வந்தது? ஒரு மாதம். அப்ப நீங்க பிரெக்னன்ட் அறிவுக்குள்ள வந்தான்னு செய்யற அது வரல. டாக்டர் குடிச்சு வந்திருக்காங்களா? எங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் தெரியாதனாலதான் கேக்குறோம். அது வரல. குளிச்சு போட்டா வராது என்ன. அதனால இப்ப நான் கேட்டது
ஓ வீடியோல ஓ 20 வருஷமா இவர் இப்படி இருக்கிறதா நீங்க வேலைக்கு போக நீங்களும் வேலைக்கு போக முடியாம இருந்திருக்கீங்க என்ன இப்ப வலிப்புனால என்ன தண்ணி நிரப்பலங்கண்டா ஏதாச்சும் உங்களோட இதை காட்ட முடியுமா வலிப்பு பண்றதுக்கு ஆதாரத்துக்கு ஓ அதையும் காட்டுங்களா இப்ப இவர நிலையை சும்மா நார்மலா பார்த்தாலே தெரியுது இவரு கால் வருத்தம் உண்டு இது என்ன கிளினிக் காட்டா அது கிளினிக் காட்டு இப்படி இது வந்து இதுக்கு போறதுக்கு காட்டு ஏரியா வலிப்புக்கு காட்டு தானே அது இதுக்குள்ள ஒரு டாக்டர் மாதிரி இங்கிலீஷ் விளங்காது அப்ப என்னண்டு அப்ப அப்ப இதுக்கு போறதுக்கு இப்ப பிள்ளை இருக்கிறதுக்கு அதைத்தாங்க எந்த ஹாஸ்பிட்டல் மட்டக்குள்ள பெரிய ஹாஸ்பிட்டலா நிர்மலா பேரோட நான் அதுல எத்தனைக்கா போறேன் இதுக்கு இந்த வலிப்புக்கு மட்டும் போறேன் ஒரு மாதம் இதுதான் அந்த கட் பண்ணி அது நிர்மலா இந்த இப்ப லாஸ்ட் எப்ப போனீங்க இப்ப இந்த கிளினிக் அப்போ எதுல போறீங்க நடந்தானே எங்க மீனுக்கா கிரான் கொஞ்சம் தூரம் தானே அதுவும் தான் போக்குவரத்து செலவுலாம் இருக்குது தானே இப்ப தங்கச்சி கூட இப்ப நடந்தா போறேன் கஷ்டம்னு சொல்றீங்கன்னு தனியா நடந்து போறீங்க புள்ளியோட போறானே யார ஏத்து அப்படி இல்லன்னு நடந்தா சைக்கிள் இருந்தா நல்ல போல அப்படி இருந்தா நல்ல அப்ப தங்கச்சிக்கு பாடசாலை செல்றதுக்கு ஒரு இருசக்கர வாகனம் கூட இல்லை சைக்கிள் கூட இல்லை இப்ப வந்து அப்படித்தானே அவங்களோட நிலை அதுதான் அவங்களோட நிலை என்ன உங்களோட சிச்சுவேஷன் இதுதான் இப்ப ஐயாவுக்கு வந்து கல்யாணம் முடிக்கும் போது இந்த கால் வருத்தம்ன்றது இல்லை கல்யாணம் முடிச்சது பிறகு ஒரு உளுந்து இது ஒரு பிரச்சனையால உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாம போய் கால் அதுல இருந்து ஒரு தொழிலுக்கு போக முடியாம இருந்திருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துக்குதான் என்ன ஓ அதான் 20 வருஷம் அதுக்கு அப்புறம் பிள்ளை எல்லாம் பிறந்து வளர்த்து வச்சிருப்பீங்க கல்யாணம் முடிக்க முதல்ல நான் பாட்டில இறந்துனான் அப்படி இருக்கும் கஷ்டப்பட்டுதான் வளர்த்துருக்கிறீங்க பிள்ளைகள் எல்லாம் நம்மளா விளங்குது அம்மாரிக்கு கூட இந்த சாப்பாடு சம்பளங்கள் உங்களோட அம்மா இஞ்சான இருந்த அவ எங்க அடி கொண்டு வந்து அப்ப அப்படித்தானே உங்களோட நிலைமை இப்படித்தான் இப்ப உங்களுக்கு இப்ப என்ன உதவி தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க சொன்னது கடை சாப்பாடு கடைக்கு ஒரு முதல் ஒன்று தேவைப்படுது அடுத்தது பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு சைக்கிள் இல்லாம பிள்ளை கஷ்டப்படுதான்னு சொல்லுது அடுத்தது என்னன்னு சொன்னா சாப்பாடுன்னு சொல்றீங்க அடுத்து பிள்ளைகள் வளர்க்கணும்னு சொல்றீங்க இது முக்கியமா வந்து உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்வாதார தொழில்னு சொன்ன கடை பிசினஸ் சொல்லலாம் இப்போ ஒரு கடை ஒன்று நடத்துறதுக்கு அந்த ஒரு முதல் ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்றேன் அந்த முதல் வந்து இல்ல நீங்க சும்மா சொல்லுங்க அப்போ ஒரு அமௌண்ட் ஒன்று என்ன எவ்வளவு தேவைப்படும் நீங்க வியாபாரம் பண்ணினாலும் தானே 2 லட்சம் ரூபா அவ்வளவு அப்ப ஐயாவே சொல்லித்தர வர்ற வேலை 2 லட்சம் ரூபா தேவையா அந்த சாமான்கள் வாங்கி போடுறது கடைக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா சரியானே அப்ப வந்து என்னன்னா தெரியப்படுத்திருக்கிறேன் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு காலையில இப்ப வயிற்றுலயும் ஒரு பிள்ளை இருக்குன்னு நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சா அது உங்களுக்கு கிடைக்கும் நான் முக்கியத்துவமா கருதுறது உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இந்த கடைக்கு ஒரு முதல் ஒன்று கிடைச்சா அதன் மூலமா நீங்க அதுல கடையில இருந்து வியாபாரம் பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க ஓட்டி கொண்டுலாம் என்னய்யா அது வந்து பாப்பமே நான் வீடியோ வந்து தெரியப்படுத்துறேன் உண்மையில வந்து கஷ்டம்தான் பார்த்தாலே தெரியும் இந்த நோமலா 5 லட்சம் 6 லட்சம் கடை பெரிய அமௌண்ட் எல்லாம் சொல்லக்கூடா
ஏன்னு சும்மா ஒரு சப்போர்ட் எங்களால இந்த வீடியோ மூலமா இப்ப கூட நான் சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, என்ன உதவி கிடைக்குதுன்னு நான் சொல்லல. இப்ப நீங்க சொல்றத உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, உங்களோட தேவையை வந்து நீங்க சொல்லிருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். சரிதானையா? இப்ப இப்ப உங்களுக்கு இப்ப நான் எந்த பிரச்சனையும் முடிச்சுட்டேனே. இப்ப நான் எந்த பிரச்சனைன்னு சொன்னா இந்த வீடியோ மூலமா உங்களை நிறைய பேருக்கு நான் தெரியப்படுத்துவேன். அதன் மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சா அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அது கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இது சரிதானே, விளங்குதானே? அப்ப நீங்க உங்களோட கஷ்ட நிலையெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்போம். இப்ப அடுத்த கட்டமா உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு கிடைக்கிற உதவிய நான் உங்களோட கையில வந்து தாரதுக்கோ இல்ல இதுக்கு முதல் ஏதாச்சும் நான் முன்னின்று செய்யறதுக்கு பாப்போமே. அது வந்து வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் அதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த வீடியோவை நம்ம முடிப்போம். ஓகே, நம்ம வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கிற உதவியை நான் உங்களுக்கு வந்து தருவேன். ஐயாக்கு என்ன உதவி தேவைப்படுது, அவர் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாருன்னு நான் தெளிவா இந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன். உண்மையில வந்து கஷ்டம்தான். இதுல முக்கியமான என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை வந்து ஸ்கூல் போற பிள்ளை ஒரு காதுல தோடும் இல்லாம போய் கொண்டிருக்கு. அதுக்கு கஷ்டத்தெல்லாம் நீங்க அப்படி இருக்கிறாங்க. அப்ப கட்டாயமா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கட்டாயமா உதவி செய்யுங்க. உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். இப்ப நான் போற வீடியோஸுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி செஞ்சு கொண்டு வரீங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க. அதே போல இந்த குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இல்லாம நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தா அவங்க முன்னேறுவாங்க. இந்த கடைக்குரிய முதல் தேவைப்படுது அவங்களுக்கு, அந்த உதவி கிடைக்கும்னு நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஓகேங்க, கட்டாயம் உதவி செய்யுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.